ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குயின் விஜி சேனல். நாம் இன்று கார்த்திகை மாதத்தில் வரும் திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீப சொரூபத்தில் வழிபடும் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். இது கடவுளின் விளக்குகளில் திருவிழா ஆகும். விளக்கு தீப ஒளி எவ்வாறு மேல்நோக்கி சுடர்விட்டு ஒளிர்கிறதோ அதேபோல் நமது வாழ்விலும் நன்மைகளும் ஒளிரச் செய்யும். கார்த்திகை மாதம் முழுவதும் காலையிலும் மாலையிலும் வீட்டின் நிலைவாசல் முன்பு விளக்கேற்றுவது வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கிருத்திகை நட்சத்திரத்திற்கு நிகராக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் முழுவதுமே விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமாகும். கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பௌர்ணமி ஏற்படும். கார்த்திகை பௌர்ணமி நாளில்தான் கார்த்திகை தீப திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். கந்த சஷ்டி 6 நாட்களும் விரதம் இருக்க முடியாமல் இருந்தவர்கள் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் விரதம் இருந்தால் அதே பலன்கள் பெறலாம் என நம் முன்னோர்கள் கூறுவார்கள். தீபத் திருநாளன்று காலையில் ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மாலையில் வீட்டில் 5-6 மணியளவில் விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையில் தீபம் ஏற்றும்போது வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் நன்மையை தரும். 27, 54 என்ற எண்ணிக்கையில் நாம் விளக்கு ஏற்றுவது மிகவும் நன்மையை தரும். 27 என்று நாம் கூறுவது 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். விஷ்ணு பிரம்மா இருவருக்கும் ஜோதி ஒளிப்பிழம்பாய் சிவன் காட்சியளித்த நாளே கார்த்திகை பௌர்ணமி ஆகும். இவற்றை நாம் பரணி தீபம், பஞ்சராத்திர தீபம், திருக்கார்த்திகை தீபம் என 3 நாட்கள் விளக்கேற்றுகிறோம். பரணி தீபமானது அண்ணாமலையார் கருவறையில் அதிகாலையிலேயே ஏற்றப்படும் 5 தீபங்கள் ஆகும். பரணி தீபமானது கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபமாகும். சிவனின் 5 அம்சங்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் விதமாக பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. தீப திருநாளுக்கு முதல் நாள் காலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்ற வேண்டும். பரணி தீபம் அன்று வீட்டின் வாசல் பகுதியில் 2 தீபம் ஏற்றிவிட்டு பூஜை அறையில் 5 தீபம் ஏற்ற வேண்டும். விஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த தினத்தையே விஷ்ணு கார்த்திகை தீபம், ஸ்ரீ பஞ்சராத்திர தீபம் என்று நாம் தீபம் ஏற்றுகிறோம். விஷ்ணு ஆலய தீபமானது கார்த்திகை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபமாகும். திருக்கார்த்திகை தீபமானது கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய மகா தீபமாகும். அன்று நாம் சிவ ஆலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் தீபமேற்றி வீட்டிலும் வழிபாடு செய்கிறோம். அனைத்து கோவில்களிலும் வீடுகளிலும் ஏற்றப்படும் தீபம் சர்வாலய தீபமாகும். முழு முதற் கடவுள் சிவபெருமானே என்ற நோக்கில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் வருதல் மிகவும் சிறப்பானது. அந்நாளில் வலம் வருதல் கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சொக்கப்பனை கொளுத்துதல். கார்த்திகை அன்று பனைமரத்தின் பெருங்கிளையை வெட்டி எடுத்து வந்து ஆலயத்தின் முன் வெட்ட வெளியில் நடுவார்கள். அதைச் சுற்றி பனை ஓலைகளை பிணைத்து கட்டி உயரமான கூம்பு போன்ற அமைப்பை உருவாக்கி மாலை வேளையில் கொளுத்துவார்கள். இந்த பனைக்கூம்பின் முன் சுவாமி எழுந்தருளி அருள் செய்வார். இதற்கு சொக்கப்பனை என்று கூறுவர். கொழுந்துவிட்டு எரியும் ஜோதியினை சிவமாய் கருதி வழிபடுவர். இவை எரிந்து முடித்ததும் அந்த கரியை வயல்களில் தூவினால் விளைச்சல் அமோகமாய் இருக்கும் என்பது நம்பிக்கை. இந்த தீப சொரூபத்தில் இறைவனை வழிபடும் திருக்கார்த்திகை தீபமன்று நாமும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் தீபமேற்றி வாழ்வில் வளம் பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. தேங்க்யூ.